இப்போது நாங்கள் மனித காதினுடைய கட்டமைப்பை பார்ப்போம். மனித காது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஒன்று புறக்காது அல்லது வெளிக்காது. இது செவிச்சோனையையும் புறக்காது கால்வாயையும் கேட்டல் கால்வாயையும் கொண்டுள்ளது. இரண்டாவது நடுக்காது, உட்காதுக்கும் புறக்காதுக்கும் இடைப்பட்ட பகுதி. இது செவிப்பற மென்சவ்வு, செவிச்சிற்றென்பு, நீள்வட்ட பரகணி, ஊத்தேக்கியாவின் கால்வாய், வட்டப்பலகணி என்பவற்றையும் இவை கொண்டிருக்கும். உட்காது இவை எலும்பினால் சூழப்பட்ட பகுதி, தரவாயில் உபகரணம், அறவட்ட கால்வாய், நத்தைச்சுருள் என்பவற்றை கொண்டது. தரவாயில் உபகரணம் தோற்பை, சிறுவை என்பவற்றை கொண்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் மனித காதினுடைய கட்டமைப்பை தெளிவாக பார்ப்போம். மனித காது ஏற்கனவே சொன்னது போன்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெளிக்காது செவிச்சோனியையும் செவிக்குரிய கால்வாயையும் கொண்டது. செவிக்குரிய கால்வாய் சிறிதளவு வளைந்த எஸ் வடிவ குழாயாகும். இதற்கு உட்புறமாக மெழுகைச் சுரக்கும் அநேக வியர்வைச் சுரப்பியின் திரிவுகளானவற்றுடன் மைத்தோலினால் இவை படலிடப்பட்டிருக்கும். செவிக்குரிய கால்வாய் செவிப்பறை மென்சவ்வு வரை நீண்டது. இம்மென்சவ்வு நடுக்காதுக்கும் வெளிக்காதுக்கும் இடையில் உண்டு. நடுக்காது அல்லது செவிப்பறை குழி. இது கடைநுதல் என்பினுள் காற்றினால் நிரப்பப்பட்ட குழியாகும். இது எளிய செதில் மேலணியினால் எல்லைப்படுத்தப்பட்டது. நடுக்காதின் நடுச்சுவரில் 2 துவாரங்கள் உண்டு. நீள்வட்ட பலகணி, வட்டப்பலகணி ஆகும். நீள்வட்ட பலகணி ஏந்தி உரு என அழைக்கப்படும் சிறிய என்பினால் மூடப்பட்டிருக்கும். வட்டப்பலகணி நுண்ணிய நாரிழையத்தினால் மூடப்பட்டிருக்கும். சம்மட்டியுரு, பட்டடையுரு, ஏந்தியுரு ஆகிய 3 மிகச்சிறிய என்புகள், அதாவது செவிச்சிற்றென்புகள் காணப்படும். நடுக்காதுக்கு குறுக்காக செவிப்பற மென்சவிலிருந்து நீள்வட்ட பலகணி வரை இவை காணப்படும். இவை ஒன்றுடன் ஒன்று அசையக்கூடிய மூட்டுக்களை உருவாக்கியுள்ளது. குழியின் நடுக்கோட்டு சுவரில் உள்ள நீள்வட்ட பலகணியுடனும் சம்மட்டியுரு செவிப்பற மென்சவுடன் தொடுகை உற்றுள்ளது. அத்துடன் பட்டடை உருவுடன் அசையக்கூடிய மூட்டை உருவாக்கும். பட்டடை உரு ஏந்தியுருவுடன் மூட்டுக்கொள்ளும். ஏந்தியுரு நீள்வட்ட பலகணியுடன் பொருந்தி இருக்கும். ஊத்தேக்கியாவின் குழாய் எனப்படும் நீண்ட குழாய் நடுக்காதை தொண்டையுடன் இணைத்துள்ளது. உட்காது கடைநுதல் என்பில் கால்வாய்களின் வலை அமைப்பிலிருந்தும் குழிகளினாலும் தோற்றுவிக்கப்பட்டது. இது என்புச் சிக்கல் வழி என அழைக்கப்படும். என்புச் சிக்கல் வழியினுள் பாயினால் நிரப்பப்பட்ட மென்சவ்வின் வலி அமைப்புண்டு. இது மென்சவ்வு சிக்கல் வழி எனப்படும். இது என்புச் சிக்கல் வழியை நிரப்பியும் எல்லைப்படுத்தியும் உள்ளது. உட்காது 3 பிரதான பகுதிகளை உடையது. தலவாயில் 3 அறவட்ட கால்வாய்கள், நத்தைச்சுருள். தலவாயில் விரிவடைந்த பகுதி,
நடுக்காதுக்கு அருகில் உண்டு. நீள்வட்ட பலகணி அதனுடைய பக்கச்சுவரில் காணப்படும். தலவாயில் மென்சவினாலான தோற்பை சிறுவையை கொண்டது. அரைவட்ட கால்வாய்களின் 3 குழாய்களையும் ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் அமைந்திருக்கும். எனவே இடைவெளியின் 3 தளத்தில் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கின்றது. அவைகள் தலவாயுடன் தொடர்பானது. நத்தைச் சுருள் பாருங்கள், 2 சுருண்ட கட்டமைப்பு அகன்ற அடியுடன் தொடர்ச்சியாக தலவாயுடன் தொடர்ச்சியானது. 3 அறைகளை உடையது. மேல் தலவாயில் கால்வாய், கீழ் செவிப்பறக் கால்வாய், நடு நத்தைச் சுருள்கான். இது சிறிய கால்வாயினால் மேற்கீழ் பிரிக்கப்பட்டிருக்கும். தலவாயில் கால்வாயின் நீண்ட பலகணியில் உற்பத்தியாகி வட்டப் பலகணியில் உள்ள செவிப்பறக் கால்வாயில் முடிவடையும். இரு கால்வாய்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பானது. சுற்று நிணநீரினால் நிரப்பப்பட்டிருக்கும். நத்தைச் சுருள்கான் மென்சவ்வு சிக்கல் வழியின் பகுதியாகும். இது அகநிணநீரினால் நிரப்பப்பட்டிருக்கும். நத்தைச் சுருள்கானின் கீழ்த்தளம் அடித்தளம் மென்சவ்வு எனப்படும். இது கோட்டியின் அங்கம் அல்லது சுருள் அங்கம் எனப்படும். இது ஆதார கலங்களையும் காதின் பொறிமுறை வாங்கியாக கேட்டல் வாங்கி விசேடமான நத்தைச் சுருள் மயிர்கலங்கள் கொண்டிருக்கும். இம்மயிர்கள் நத்தைச் சுருள்கானிற்குள் நீட்டப்பட்டிருக்கும். அநேக மயிர்கள் தொடுகை மென்சவ்வுக்கு இணைக்கப்பட்டிருப்பதுடன் கோட்டியின் அங்கத்துக்கு மேலாக தொங்கியும் உள்ளது. புலன் நரம்புகளின் உட்காவு நரம்பு முளைகள் கேட்டல் வாங்கிகளாகும். இவைகளின் இணைவு மூளைக்கு கேட்டல் நரம்பை உருவாக்கும். மனித காதனுடைய தொழில்கள் 2 தொழில்கள். ஒன்று கேட்டல், மற்றது சமநிலை ஆகும். முதலாவதாக கேட்டலை பற்றி பார்ப்போம். அதிரும் பொருட்கள் அமுக்க அலைகளை சூழ உள்ள வழிக்கு உற்பத்தியாக்கிவிடும். கேட்டலில் அமுக்க அலைகளை, அதாவது பொறுமுறைக்குரிய தூண்டல், நரம்பு கணத்தாக்கமாக காது மூளைக்கு கடத்தப்பட்டு ஒலியை மூளை விளங்கிக் கொள்ளும் அல்லது அறிந்துணரும். வெளிக்காது ஒலி அலைகளை சேகரித்து செறிவாக்கும். அவற்றை செவிப்பறை மென்சவ்வை நோக்கி செவிக்குழாய் வழியே திசைப்படுத்தும். இதனால் மென்சவ்வு அதிர முடியும். செவிப்பறை மென்சவ் மண்ணின் அதிர்வுகள் நடுக்காதினூடு செவிச்சிற்றென்புகளின் 3 மூட்டுக்களின் அசைவினால் கடத்தப்பட்டு பெருப்பிக்கப்படும். செவிச்சிற்றென்புகள் நீள்வட்ட பலகணிக்கு அதிர்வை கடத்தும். நீள்வட்ட பலகணி நத்தைச் சுருளின் மேற்பரப்பில் உள்ள மென்சவ்வில் அமைந்துள்ளது. திரவ அமுக்க அலைகள் தலவாயில் கால்வாய்க்கு கடத்தப்படும் போது நத்தைச் சுருள்கானையும் அடித்தள மென்சவையும் கீழ் நோக்கி தள்ளும். இதன் விளைவாக அடித்தள மென்சவ்வும் இணைக்கப்பட்டிருக்கும். மயிர்கலங்களும் மேலும் கீழுமாக அதிரும். இக்காரணத்தினால் மயிர்கலங்களுக்கு மேலாக உள்ள தொடுகை மென்சவ்வுக்கு எதிராக மயிர்கலங்களிலிருந்து மயிரின் வெளித்தள்ளல்கள் வளையும். இந்த விளைவு கேட்டல் மயிர்கலங்களின் கேட்டல் வாங்கிகள் தூண்டுதலினால் நரம்பு கணத்தாக்கம் பிறப்பிக்கப்படும். ஒலி காண்டலுக்காக இந்நரம்பு கணத்தாக்கங்கள் மூளையின் கடனுதச்சோனையின் கேட்டல் பரப்புக்கு கடத்தப்படும். ஒலி காண்டலுக்கு உள்ளான பின்னர் சிரவ அலைகள் இறுதியாக வட்டப்பலகணியில் உள்ள மென்சவ்வின் அதிர்வினால்
நடுக்காலுக்கு சிதறடிக்கப்படும். ஊத்தேக்கியாவின் குழாய் செவிப்பற மென்சவ்வை வளிமண்டல அமுக்க மட்டத்திற்கு இருபக்கமும் வளி அமுக்கத்தை சமப்படுத்தும். சமநிலை இரண்டாவதான தொழில் சமநிலை. அறவட்ட கால்வாய்களும் தலவாயிலும் தலையின் நிலையையும் பற்றிய செய்தியை வழங்குதலும் ஆதாரத்தையும் சமநிலையையும் நிலைநாட்டுவதற்கு பங்களிப்பு செய்கின்றது. தோற்பையும் சிறுவையும் புவியீர்ப்பு அல்லது நேர்கோட்டு அசைவிற்கு பொறுப்பானதுடன் நிலையை உணரக்கூடியது. சிறிய கல்சியம் கார்பனேட் செவிக்கற்கள் ஆன துணிக்கைகளால் புதைந்துள்ளது. எலக்ட்ரின் பதார்த்தத்தினுள் நிணநீரினால் சுற்றி நிரப்பப்பட்ட மயிரை கொண்டுள்ள கலங்களின் அளவுகள் ஒவ்வொன்றும் நீட்சியை உடையது. தலை சாய்வடையும் போது செவிக்கற்கள் எல்லிலுள்ள மயிர் நீட்டங்கள் மீது அழுத்தும். மயிர் வாங்கி கலங்கள் இவ்வளவினால் மின் சமிக்கையாக மாற்றி மூளைக்கு கடத்தும். அறவட்ட கால்வாய்கள் தலையின் கோண அசைவை அறிய 3 வெளித்தளத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கால்வாயினுள் மயிர்கலங்கள் எலக்ட்ரின் தொப்பியினுள் மயிர்களை கற்றைகளாக்கி நீட்டியிருக்கும். தலையின் சுற்றையல் அகநிலையில் அசைவுகள் ஏற்படும் நிலையில் மாற்றம் காரணமாக மயிர்கலங்கள் தூண்டப்படும் போது மூளைக்கு நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படும். இப்போது நாங்கள் மனித தோலின் அடிப்படை கட்டமைப்பும் தொழிலையும் பற்றி பார்ப்போம். மனிதனில் மிகப்பெரிய அங்கம் தோல் ஆகும். இது 2 பிரதான படைகளை உடையது. ஒன்று மேற்தோல், 2 உட்தோல் ஆகும். தோலுக்கு கீழாக தோல் கீழ் கொழுப்பு படை உண்டு. இது சிற்றிட விளையத்தையும் கொழுப்பிழையத்தையும் உடையது. மேற்தோல் தோலிற்கு வெளியே உள்ள படை மேற்தோல் ஆகும். இது படை கொண்ட கெரட்டினேற்றப்பட்ட செதில் மேலணியினால் ஆனது. இதற்கு குருதி வளங்கள் இல்லை. இதன் ஆழமான படைக்கு போசனையும் ஒட்சிசனும் உட்தோலின் கலத்திடை பாய்பொருளினால் வழங்கப்பட்டு இறுதியில் நிணநீராக வடிக்கப்பட்டு செல்லும். மேற்தோலில் அநேக கலப்படைகள் உண்டு. மிக ஆழமான படை முளைப்படை ஆகும். இதிலிருந்து தொடர்ச்சியாக மேலணிக்கலங்கள் உற்பத்தியாகும். இக்கலங்கள் தோலின் மேற்பரப்பை நோக்கி படிப்படியான மாற்றத்திற்கு உள்ளாகும். மேற்பரப்பில் உள்ள கலங்கள் தட்டையானது, மெல்லியது, கருவற்றது, இறந்தது. இதன் குளியவுரு நாற்புரத்தினாலான கெரட்டினால் பிரதியீடு செய்யப்பட்டுள்ளது. மேற்பரப்பில் உள்ள கலங்கள் தொடர்ச்சியாக அகன்று செல்லும். இதன் கீழுள்ள கலத்தினால் இது பிரதியீடு செய்யப்படும். தேவடையும் கிழிவடையும் பகுதிகளில் மேற்தோல் தடித்தது. உதாரணம், பாதத்தின் குதி, கையின் விரல்கள், உள்ளங்கை என்பன. ஆழமான முளைப்படையிலுள்ள மெலனோசைட்டுகள் தோலுக்கு நிறத்தை வழங்கும் மெலனின் என அழைக்கப்படும் கரிய நிறப்பொருளை சுரக்கும். மேலும் உட்தோலில் சுற்றியோடும் குருதியின் ஒட்சிசனின் நிரம்பத்தன்மையின் அளவு, பித்த நிறப்பொருளின் மேலதிக மட்டம், கொழுப்பு படையிலுள்ள கரட்டீன்ஸ்கள் தோலில் நிறத்தை பாதிக்கலாம். அடுத்து உட்தோல்.
டெர்மிஸ். உட்தோல் சிற்றிடை தொடுப்பிழையத்தினால் ஆனது. தாயம் கொண்டுள்ள வெண்ணார்கள் மீள்சக்தி நார்களுடன் முறுக்குப்பட்டு காணப்படும். கொலாஜன் நார்கள் நீருடன் இணைக்கப்பட்டு தோலுக்கு இழுபடும் வலிமையை வழங்குகின்றது. நாரம்ப கலங்கள், பெருந்தின் கலங்கள், அடிநாட்ட கலங்கள் என்பன உட்தோலில் காணப்படும் பிரதான கலங்களாகும். உட்தோலில் காணப்படும் கட்டமைப்புகளாவன குருதி நிணநீர் கலங்கள், புலன் நரம்பு முனைகள், வியர்வை சுரப்பிகள், நெய்ச்சுரப்பிகள், மயிர் நிறுத்தி தசைகள், புலன்வாங்கிகள். புலன்வாங்கிகளாவன மெசினரின் சிறுதுணிக்கை, பசினியரின் சிறுதுணிக்கை, சுயாதீன நரம்பு முடிவிடங்கள், குரோஸின் குமிழ், ரூபினியின் அங்கம், மேக்கலின் வட்டத்தட்டுக்களாகும். அடுத்து தோலின் தொழில்கள். தோலின் தொழில்கள் பாருங்கள். ஒன்று முதலாவது பாதுகாப்பு. இது நுண்ணங்களின் எடுப்பிற்கும் நீரிழப்பு, பௌதிக இரசாயன நுழைதல் என்பவற்றுக்கு எதிரான பாதுகாப்பு தடையாக தொழிற்படும். தோல் கொண்டுள்ள கெரட்டின் ஏற்றப்பட்ட மேலணி நீர் புகவிடா தன்மை உடையது. இந்த படை ஆழமானதும் மென்மையான கட்டமைப்புகளை பாதுகாக்கும். தோல் விசேடமான நீப்பிடன கலங்களை கொண்டுள்ளது. இது அந்நிய படையெடுப்புகளை தின்குழியாக்கம் செய்யும். மெலனின் நிறப்பொருட்கள் யூவி கதிர்களின் தீமையான பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்கின்றது. இந்த ஐந்தும் தோலினுடைய பாதுகாப்பு தொழில்களாகும். அடுத்து இரண்டாவது தொழில் பாருங்கள். விட்டமின் டி தொகுப்பு. லிப்பிட்டு அடிப்படை பதார்த்தம் சூரிய ஒளிக்கு வெளிக்காட்டப்படும் பொழுது விட்டமின் டிக்கு மாற்றம் அடையும். மூன்றாவது தொழில் கழித்தல். தோல் சிறிய கழித்தல் அங்கமாக பங்களிப்பு செய்கிறது. சோடியம் குளோரைட், யூரியா, கார்லிக் போன்ற அரோமேட்டிக் சேர்வைகளை வியர்வையில் கழிக்கப்பட முடியும். நாலாவது தோலுக்குரிய புலன் உணர்தல். தோல் புலன்வாங்கிகளை கொண்டுள்ளது. இது தொடுகை, அமுக்கம், நோ, வெப்பம் என்பனவாகும். மேலே உள்ளன தூண்டப்படும் போது நரம்பு கணத்தாக்கம் உற்பத்தியாக்கப்படும். இது புலன் உணர்வுக்காக மூளைக்கு கடத்தப்படும். அடுத்து உடல் வெப்பநிலையை ஒழுங்காக்கல். அஞ்சாவது தொழில். உடல் வெப்பநிலையை ஒழுங்காக்குவதில் தோல் பங்களிப்பு செய்கிறது. உடல் தேவையின் வெப்பத்தை பெறுதல் அல்லது இழத்தலுக்காக அதனுடனான பாதையை வழங்குகின்றது. சாதாரண மட்டத்துக்கு மேலாக உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தோலின் மேற்பரப்பு மீது வியர்வை சுரப்பி வியர்வையை சுரக்கும். வியர்வை ஆவியாகி உடல் மேற்பரப்பை குளிரச் செய்யும். வெப்பம் அதிகரிக்கும் போது புன்னாடிகளின் விரிவடைதல், தோலின் மைத்தள குழாய்களினூடு குருதிப்பாய்ச்சல் அதிகரித்து வெப்ப இழப்பை அதிகரிக்கும். சாதாரண மட்டத்திற்கு உடல் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் போது தோல் மைத்தள குழாயினூடு உட்தோலில் உள்ள புன்னாடிகள் சுருங்குவதன் மூலம் வெப்ப இழப்பு மிகவும் குறைக்கும். குளிர் ஏற்படும் போது மயிருக்கு இணைக்கப்பட்டிருக்கும் மயிர் நிறுத்தி தசை
அல்லது தூண் தசை உடல் வெப்பத்தை உருவாக்கும். இது வெப்ப உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யும். இப்போது நாங்கள் மனித அகஞ்சுரக்கும் தொகுதியின் வகி பாகத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, மனித உடலில் தொழிற்பாட்டின் சீராக்கத்தினுடைய ஒழுங்காக்கம் இயல்பாக்கத்திற்காக 2 அடிப்படை தொகுதியில் ஒன்று அகஞ்சுரக்கும் தொகுதியாகும், மற்றது நரம்பு தொகுதியாகும். உடலின் ஒரு சீர்திடநிலையை நிலைநாட்டுவதில் நரம்பு தொகுதியுடன் ஒப்பிடும்போது அகஞ்சுரக்கும் கட்டுப்பாடு பிரதானமாக சம்பந்தப்படுதல் மெதுவானது, ஆனால் சரிப்படுத்தலில் மிக அதிகமானது. அகஞ்சுரக்கும் தொகுதி ஹோமோன்கள் மூலம் இரசாயன சமிச்சையின் ஊடாக தொழிற்படும். இது விசேடமான அகஞ்சுரக்கும் சுரப்பி அல்லது கலங்களினால் சுரக்கப்படும். அகஞ்சுரக்கும் சுரப்பி விசேட கலங்களின் கூட்டத்தை கொண்டுள்ள கான்கள் அற்ற சுரப்பி. இது சுரக்கும் ஹோமோன்கள், அதாவது இரசாயன செய்திகாவிகள் குருதிக்குள் நேரடியாக பரவி தூர உள்ள இடத்தில் உள்ள குறியிலக்கு அங்கங்களின் இழையங்களை அடையும். அகஞ்சுரக்கும் சுரப்பிலிருந்து குருதி வசதியளிக்கப்பட்ட பரவல் மூலம் குருதி ஓட்டத்திற்கு ஹோமோனின் பரவலானது சுரப்பியை சூழ்ந்துள்ள பரவியுள்ள மைத்தில குழாயின் வலை அமைப்பினால் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹோமோன் ஆனது பாருங்கள், முதலாவது அகஞ்சுரக்கும் சுரப்பி அல்லது கலங்களினால் சுரக்கப்பட்ட சமிச்சை மூலம் கூறுகளின் ஒரு விசேட வகையாகும். குருதியில் இது பயணம் செய்து குறியிலக்கு கலங்களின் தொழிற்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உடலில் எல்லா இடத்திலும் உள்ள விசேட குறியிலக்கு கலங்கள் மீது தொழிற்படும். இரண்டாவதாக, விசேட ஹோமோன் உடலின் எல்லா கலங்களையும் அடைய முடிந்த போதிலும் அவ்வோமோனுக்குரிய வாங்கிகளை பொருந்தக்கூடிய வாங்கிகள் கொண்டுள்ள கலங்களுடன் மாத்திரம், அதாவது குறியிலக்கு அங்கங்களுடன் மாத்திரம் இரசாயன சமச்சைக்குரிய துலங்களை ஏற்படுத்தும். மூன்றாவது, குறியிலக்கு கலங்களின் விசேட வாங்கிகளுடன் ஹோமோன் இணையும் போது கலத்தினுள் அனுசேப தாக்கங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் ஆளியாக தொழிற்படும். உடல் முழுவதும் இரசாயன சமிச்சை ஊடாக ஹோமோன்கள் ஒழுங்காக்கும் செய்திகளை அறிவிக்க முடியும். இப்போது பாருங்கள், மனித அகஞ்சுரக்கும் தொகுதியில் ஒவ்வொரு சுரப்பிகளும் அமைந்துள்ள இடங்கள் மிக முக்கியமானது. பாருங்கள், ஒன்று விசேட அகஞ்சுரக்கும் சுரப்பிகளை பிரதானமாக கொண்டுள்ளது. ஒன்றிலிருந்து ஒன்று பரந்து அவை தனியாக்கப்பட்டுள்ளது. மனித அகஞ்சுரக்கும் தொகுதியின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் 9 வகையாகும். ஒன்று, முதலாவது பாருங்கள், பரிவக கீழ். 2, கபச்சுரப்பி. 3, தைராய்டு சுரப்பி. 4, புடக்கேடிய சுரப்பி. 5, அதிரீனல் சுரப்பி. 6, லங்ககான்சுவின் சிறுதீவுகள். 7, சனனிகள். 8, கீழ்கழுத்து சுரப்பி. 9, கூம்பு சுரப்பி. இவ் அகஞ்சுரக்கும் சுரப்பிகளுக்கு மேலதிகமாக சில அங்கங்கள் இழையங்களில் அகஞ்சுரக்கும் கலங்கள் தனியாக்கப்பட்டுள்ளன. இவை விசேட ஹோமோன்களை சுரக்கின்றன. அவற்றை நாங்கள் சமிவாட்டு தொகுதியில் சிடப்பை,
சிறுகுடல், சிறுநீரகம் என்பனவாகும். அடுத்ததாக பரிவகக்கீழை பற்றி முதலாவதாக பார்ப்போம். ஏந்திக்கு உடனடி கீழாக முன்மூளையின் அடித்தளத்தில் கபச்சுரப்பிக்கு இணைக்கப்பட்டு காணப்படும். இது 7 ஹோமோன்களை உற்பத்தி செய்து விடுவிக்கும். இவை முற்பக்க கபச்சுரப்பியில் தொழிற்படும். இதில் 5 விடுவித்தல் ஹோமோன்கள், 2 விடுவித்தல் நிரோதித்தல் ஹோமோன்கள் ஆகும். முற்பக்க கபச்சுரப்பி ஹோமோன்களின் சுரத்தலில் ஒழுங்காக்கலை மேற்கொள்ளும். ஏனைய 2 ஹோமோன்கள் பரிவகக்கீழினால் உற்பத்தி செய்யப்பட்டு அவை குருதிக்குள் விடுவிக்கப்படும் வரை பிற்பக்க கபச்சுரப்பியில் சேமிக்கப்படும். விசேட குறியிலக்கில் இவைகள் தொழிற்படும். சரி, அட்டவணையை பாருங்கள். முதலாவது வளர்ச்சி ஹோமோன், விடுவித்தல் ஹோமோன். வளர்ச்சி ஹோமோனை விடுவிக்கும் ஹோமோன் GHRH. தொழில் முற்பக்க கபச்சுரப்பியிலிருந்து வளர்ச்சி ஹோமோனை அதாவது GHஐ சுரக்க தூண்டல். 2 தைரோப்பின் விடுவித்தல் ஹோமோன் TRH. தைரோட்ரோப்பின் விடுவித்தல் ஹோமோன் TRH முற்பக்க கபச்சுரப்பியிலிருந்து தைராய்டை தூண்டும் ஹோமோனை சுரத்தலை தூண்டல் TSH. மூன்றாவது பாருங்கள், கோர்டிகோட்ரோப்பின் விடுவித்தல் ஹோமோன் CRH முற்பக்க கபச்சுரப்பில் இருந்து அதிரினோ கோர்டிகோட்ரோபிக் ஹோமோனை சுரக்க தூண்டல் ACTH. நாலாவது கோனடோட்ரோப்பின் விடுவித்தல் ஹோமோன் GHRH. இது கபச்சுரப்பின் முற்பக்கத்தில் இருந்து புடைப்பு தூண்டும் ஹோமோனையும் லியூட்டின் ஹோமோனையும் அதாவது FSHஐயும் LHஐயும் சுரக்க தூண்டுதல். கபச்சுரப்பின் முற்பக்கத்திலிருந்து புடைப்பு தூண்டும் ஹோமோனான FSHஐயும் லியூட்டினேற்றம் ஹோமோனையும் LHஐயும் சுரக்க தூண்டல். அஞ்சாவது புரோலக்டின் விடுவித்தல் ஹோமோன் பாருங்கள் PRH. இது கபச்சுரப்பியின் முற்பக்கத்திலிருந்து புரோலக்டின் ஹோமோனை சுரக்க தூண்டுதல். புரோலக்டின் அடுத்த ஆறாவது புரோலக்டின் நிரோதித்தல் ஹோமோன் PIH. இது முற்பக்க கபச்சுரப்பில் இருந்து புரோலக்டின் ஹோமோன் சுரத்தலை நிரோதித்தல். ஏழாவது வளர்ச்சி ஹோமோன் விடுவித்தலை நிரோதிக்கும் ஹோமோன். இது GHRIH. இது முற்பக்க கபச்சுரப்பில் இருந்து TSH சுரத்தலை நிரோதிக்கின்றது. கபச்சுரப்பி முதலாவது கபச்சுரப்பின் அமைவிடம். இது முன்மூளையில் பரிவகக்கீழிற்கு உடன் கீழாக ஒரு சிறிய காம்பினால் இணைக்கப்பட்டு காணப்படும். 2 பிரதான பகுதிகளை உடையது. முற்பக்க கபச்சுரப்பி, பிற்பக்க கபச்சுரப்பி. இவைகள் 2 சுரப்பிகள் இணைந்து வேறுபட்ட தொழில்களை புரிகின்றன. முற்பக்க கபச்சுரப்பி பாருங்கள், பரிவகக்கீழுக்கு வாயின் சிறிய வாயின் ஆழத்தினோடு இணைக்கப்பட்டுள்ளது. 2 பரிவகக்கீழிலிருந்து விசேடமான சுரக்கப்படும் ஹோமோன்கள் சுரக்கப்பட்டு துலங்கள் அடையும். குருதியோட்டத்துக்கு அதனுடைய தனித்துவமான ஹோமோனை விடுவிக்கும். முற்பக்க கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் சில ஹோமோன்கள் ஏனைய அகஞ்சுரக்கும் சுரப்பிகளுக்கு பரிவகக்கீழிலிருந்து இரசாயன சமிச்சைகளை
மீண்டும் வெளிப்படுத்தும். 4. இந்த முட்கபச்சுரப்பி ஹோமோன்கள் ட்ரோபிக் ஹோமோன்கள் என அழைக்கப்படும் மற்ற அகஞ்சுரக்கும் சுரப்பியை அல்லது அகஞ்சுரக்கும் சுரக்கும் கலத்தினை விசேட குறியிலக்காக கொண்டிருக்கும் ஹோமோனை போசனை ஹோமோன்கள் எனப்படுகின்றன. இவைகள் TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், adrenocorticotropic ஹோமோன், follicle stimulating ஹோமோன், luteinizing ஹோமோன் TSH, ACTH, FSH, LH ஆகும். 5. கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் இன்னொரு புரோலக்டின் போசனை ஹோமோன் அல்ல. இதன் குறியிலக்கு பக்கம் அகஞ்சுரக்கும் இழையம் அல்ல. புரோலக்டின் போசனையற்ற விளைவை மாத்திரம் அதிகரிக்கும். GH போசனை ஹோமோனாகவும் போசனையற்ற விளைவையும் நன்கு கொண்டுள்ளது. இதன் குறியிலக்கு பரப்பு அகஞ்சுரக்கும் கலங்களாகவும் அகஞ்சுரக்கும் அற்ற கலங்களாகவும் காணப்படும். கபச்சுரப்பின் முற்பக்க பகுதி மிக அளவில் தோக்கப்படும் ஹோமோன்களாகும். இப்பொழுது நாங்கள் முற்பக்க கபச்சுரப்பி ஹோமோன்களும் அவற்றின் குறியிலக்குகளும் அவற்றின் தொழில்களையும் பற்றி நாங்கள் இப்பொழுது அட்டவணையாக தரப்பட்டுள்ளது பாருங்கள். முதலாவது வளர்ச்சி ஹோமோன் GH உடலின் எல்லா கலங்களையும் அது தூண்டுகிறது. எல்லா கலங்கள் அங்கம் உட்பட இழையம் எலும்பு எல்லாம் உட்பட புரதத்தோப்பை தூண்டுவதன் மூலம் இளைய வளர்ச்சியை ஊக்குவித்தல், விசேடமாக எண்புகள் இழையங்கள், அத்துடன் அனுசேவத்தையும் இது ஒழுங்காக்குறது. 2வது ஹோமோன் தைராய்டு தூண்டும் ஹோமோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன். குறியிலக்க அங்கம் தைராய்டு சுரப்பி. இது ஒன்று தைராய்டு ஹோமோன்களை சுரத்தலை தூண்டும், அதாவது மு அயடோதைரோனின் தைரோக்சின். 2வது தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை தூண்டல். 4வது பாருங்கள் புரோலக்டின் PRL. இது தொழிற்படும் இடம் முலைச்சுரப்பி. இது பால் உற்பத்தியை முலையில் தூண்டுதல். முலைச்சுரப்பியினால் ஏனைய ஹோமோன்களுடன் ஒன்று சேர்ந்து பால் சுரத்தலை அதிகரித்தல். அடுத்தது 4வது ஹோமோன் அதிரீனல் மேற்பட்டை போசனை ஹோமோன், adrenocorticotropic ஹோமோன். இது அதிரீனல் சுரப்பியின் மேற்பட்ட பகுதியை தொழிற்படும். அதிரீனல் மேற்பட்டை ஹோமோன்களை சுரக்க தூண்டல் குளுக்கோகோர்டிகாய்ட்ஸ் ஹோமோன்களாகும் இவை. 5வது புடைப்பு தூண்டும் ஹோமோன், follicle stimulating ஹோமோன். இது பெண்களில் சூலகத்தை உரிய குறியிலக்க அங்கமாகும். சூலக புடைப்பின் விருத்தியையும் வளர்ச்சியையும் தூண்டல். ஆண்களில் விதை குறியிலக்க அங்கமாகும். இது விந்தாக்கத்தை தூண்டுகின்றது. 6வது லியூட்டினாக்கும் ஹோமோன், லியூட்டினைசிங் ஹோமோன் LH. இது சூலகம், பெண்களில் சூலகத்தை குறியிலக்க அங்கம். சூழ்கொள்ளல் சூலகத்தில் மஞ்சள் சடல விருத்தியை உருவாக்கத்தை ஊக்குவித்தலும் மஞ்சள் சடலத்தினால் புரொஜெஸ்டரோன் சுரத்தலை தூண்டலும் மஞ்சள் சடலம் சூழ்கொள்ளலின் பின் தோன்றும் ஒரு கட்டமைப்பு ஆகும். ஆண்களில் விதையை தூண்டி டெஸ்ட்ரோஜன் ஹோமோன் சுரத்தலை இந்த LH ஹோமோன் தூண்டுகிறது. இதனை நாங்கள் TCSH என்னும் ஹோமோன்ற பெயராலும் இவற்றை நாங்கள் அழைக்கிறோம். ரைட், இப்பொழுது நாங்கள் பிற்பக்க கபச்சுரப்பியை பற்றி பார்ப்போம். பருவக்கீழின் நீட்சியாகும். இது வெளிக்காவு நரம்பு முளையுடன் இணைந்திருக்கும்.
ஓமோனை தோப்பதில்லை. ஆனால் 2 ஓமோன்களை குருதிக்குள் சுரக்கும் ஒக்சிட்டோசின், ADH என்பனவாகும். இவ்விரு ஓமோன்களும் பரிவகக்கீழ் நரம்பு களத்தினால் தொகுக்கப்பட்டு நீண்ட பரிவகக்கீழின் வெளிக்காவு நரம்பு முளை வழியாக பிற்பக்க கபச்சுரப்பியை அடைந்திருக்கும். பரிவகக்கீழிலிருந்து நரம்புக்கு கணத்தாக்கங்கள் கடத்தப்படுதல் துலங்களினால் குருதி ஓட்டத்துக்கு விடுவிக்கப்படும் வரை இந்த ஓமோன்கள் பிற்பக்க கபச்சுரப்பில் உள்ள வெளிக்காவு முனையில் சேமிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த 2 ஓமோன்களையும் பிற்பக்க கபச்சுரப்பி ஓமோன்களையும் அவற்றின் குறியிலக்கும் தொழில்களையும் பற்றி பாருங்கள். முதலாவது ஓமோன் சிறுநீர் எதிர்ப்பெருக்கு ஓமோன், ஆன்டி டயூரெட்டிக் ஹோமோன். இது சிறுநீரகத்தின் குறியிலக்கு சிறுநீரகத்தின் சேமை மடிந்த குழாயிலும் சிறுகுழாயிலும் சேர்க்கும் காணிலும் இவை தொழிற்படுகின்றன. சரியோ? இது தொழில் நீருக்கு ஊடுபுகம் விடுதலை அதிகரிப்பதனால் நீர் அகத்துறிஞ்சல் தூண்டப்படுகிறது. அடுத்தது ஆக்சிட்டோசின். பாருங்கள், இது பெண்ணின் முலைச்சுரப்பியில் குறியிலக்கு அங்கமாக தொழிற்பட்டு அங்குள்ள மளமளப்பான தசைகளின் சுருக்கத்தின் தூண்டலினால் பால் வெளித்தள்ள தூண்டப்படும். 2வதாக கருப்பை தசைகள் மளமளப்பான தசைகளின் சுருக்கத்தினால் குழந்தை பிறத்தலை பிறப்பின் போது ஊக்குவிக்கும்.